ஈஸியாக வந்துட்டாரு, ரொம்ப இதாக வந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உழைப்பு வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கல. அவர் நாளைய தீர்ப்புன்னு டைட்டில் வச்சாங்கல்ல, அங்கே டிசைட் பண்ணி வந்திருக்காங்க. அவருடைய பொட்டன்ஷியல் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியுமா தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னா எனக்கு தெரியல. அவரோட பொட்டன்ஷியல் தெரியும் உங்களுக்கு. தெரியிறப்போ இந்த வார். Book your next holiday at Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. எனக்கு இப்போ உதயண்ணனும் எனக்கு நல்லா தெரியும். அந்த ரெண்டு பேருக்குமான இது இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பயங்கர இல்லை. இப்போ என் தம்பி கல்யாணத்துக்கு உதயண்ணன் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு நம்ம குடும்பமே வந்து பரம்பரை திமுக குடும்பம் தான். இப்போ எங்கள் அண்ணன் அவர் சுத்தி இவ்வளவு மரம் இருக்குது, உள்ள வந்து மயில் இருக்குன்றாங்க, பாம்பு இருக்குன்றாங்க. அடிக்கடி இது ஒரு தோப்பு இல்லை, இது மாந்தோப்பு. இது மாம்பழம் ரொம்ப ஆர்கானிக்கா நேச்சுரலா எந்த விதமான இதுவும் இல்லாம மாமரம் வளர்ந்த மரம், காவேரி ஆறு. இது ஒரு ருசி இருக்கும், இது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு வந்து வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோப்பு, இந்த மாதிரி நிறைய தோப்பு இருக்கு. தென்னந்தோப்பு இருக்கு, வயல் இருக்கு. பம்பு செட்ல போய் சனிக்கிழமை ஆனால் போய் அங்கே ஒருத்தர் வர சொல்லி மசாஜ் பண்ணிட்டு அப்படியே பம்பு செட்டில் குளிச்சுட்டு. அந்த காதல் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் டியூஷன் படிக்கிறப்போ டியூஷன் காதல் +1 +2 ஆரம்பிச்ச காதல். அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா. அதையுமே வெளிப்படையாக காமிக்க மாட்டேன். அவன் மூஞ்ச வச்சு கண்டுபிடிச்சா என்ன பிரச்சனை. ஒவ்வொரு சீனா ஒவ்வொரு நகையாக கழட்டி ஒவ்வொரு டைம்லேயுமே அவன் வந்து நிறைய எனக்காக கொடுத்துருக்கான். ஃப்ளாப் கொடுத்துட்டு வரேன், வந்தால் ஒருத்தன் அசிஸ்டன்ட் வந்து நிற்கிறான். நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ப்பேன். இன்னும் அசிஸ்டண்டாக சேர்க்க முடியும். நான் ஒரு மற்ற ஃப்ளாப் கொடுத்துருக்கேன், எங்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக சேரணுங்க. இல்லை எனக்கு படம் பிடிச்சது, நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ப்பேன். சரி, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவங்களை கூட வச்சிருக்கூடாதோ, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் என்ன நினைப்பேன்னா, பாவம் அவன் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் நடந்திருக்கு நிறைய நடக்காமல் எப்படி இருக்கும். இப்போ வாரண்ட் அப்படின்றது விலங்கோட வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எந்த ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆகுது, இல்ல மக்கள் வந்து எங்க நாங்க மிஸ் பண்றதை கனெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அந்த கனெக்ட் தேடல் வந்து இருக்கு. நாங்க விலங்கு 2க்கு ஒரு ப்ரோமோ பண்ணுவோம். அந்த ப்ரோமோல இது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓகே எல்லாமே இருக்கு. நீங்க அதுதான் வேர்ல்டு கனெக்ட்னா அந்த வேர்ல்டு கனெக்ஷனும் இருக்கு. ரொம்ப ஆசை இந்த சினிமா துறைக்கு வந்திருப்பீங்க. இந்த ஒரு ஹீரோ வச்சு நான் படம் எடுக்கணும் அப்படின்ற கோல் இருந்திருக்கா? எனக்கு எல்லாரையும் வச்சு படம் எடுக்கணுங்கிறது ஆசை. ஒரு சின்ன பையனா சினிமா பாக்குறப்போ? ஆமா இல்ல, அதுதான். இப்ப நான் விஜய் சார் பயங்கரமான விஜய் ஃபேன். ஸோ விஜய் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசை. நான் அப்புறம் கொஞ்சம் இன்னும் மெச்சூர்டானதுக்கு இப்போ அஜித் சார் வச்சு படம் பண்ணணும்னு ஆசை, சூர்யா சார் வச்சு படம் பண்ணணும்னு ஆசை, சிவா கார்த்திகேயன் வச்சு படம் பண்ணணும்னு ஆசை, எல்லா தனுஷ் சார் வச்சு படம் பண்ணணும், சிம்பு சார் முன்னாலே தெரியும், சிம்பு சார், எல்லா விக்ரம் சார், எல்லாரும் வச்சு படம் பண்ணணும். எனக்கு எல்லா விதமான படமும் பண்ணணும், எல்லாரும் வச்சு பண்ணணும். ஒரு ஃபேன் பாயா உங்களை வந்து கேட்குறேன், ஒரு டேரக்டர் வந்து லைட்டாக அப்படி வச்சுட்டு ஒரு ஃபேன் பாயா கேட்குறேன். இப்போ வந்து விஜய் சார் ஆக்டிங் அப்படி விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு நம்ம ஹானரபிள் சிஎம் ஆயிருக்காரு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு ஏக்கம் இருக்குதா உங்களுக்கு? அப்படி இல்லை, நாங்கள் நிறைய படம் பார்த்து தான் இருக்கோம். எங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறது இல்லை, பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். சாதாரணமாக உருவானது அல்ல, உருவாகலை அவர். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சில பேர் சொல்கிறாங்க, நான் அதை பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக வந்துட்டாரு, ரொம்ப இதாக வந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உழைப்பு வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கல. அவர் நாளைய தீர்ப்புன்னு டைட்டில் வச்சாங்கல்ல, அங்கே டிசைட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் உழைப்பு இது, ஓகேவா? அது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சும்மா ஒரு இதில் வந்துட்டார். 100% அவருடைய முழு உழைப்பு, கான்ஃபிடென்ட்டு. அவங்க அப்பா, மெயினாக அவங்க அப்பா அவர் டிசைன் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் வந்து கீழே உட்காந்து பார்க்குற எல்லாரும் அவங்க சொல்கிறப்ப கை தட்டுறாங்க. அவர் சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் அந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் உழைப்பு, எத்தனை வருஷம் கனவுங்கிறது வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது. அது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பயங்கரமாக இருக்குது. அது ரொம்ப பயங்கர பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே. நான் வந்து எனக்கு இப்போ உதயண்ணனும் எனக்கு நல்லா தெரியும். அந்த ரெண்டு பேருக்குமான இது இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பயங்கர கான்ஃபிடன்ட். ரெண்டுமே நம்ம பண்ணன் தான், அது எந்த மாற்று இல்லை. இப்போ என் தம்பி கல்யாணத்துக்கு உதயண்ணன் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு நம்ம குடும்பமே வந்து பரம்பரை திமுக குடும்பம் தான். எங்கள் தாத்தாலேருந்து எல்லாருமே வந்து பரம்பரையாக திமுக குடும்பம் தான். ஓகேவா? நாங்கள் கட்சிக்குள்ளாரையோ இதுலேயே இல்லை. பட் இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, அண்ணன் இப்போ எங்கள் அண்ணன் அவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஸ்டாலின் சார்.
நான் உதயண்ணனை வந்து ஒரு இன்னொரு கலைஞராக தான் நான் பார்க்குறேன். ஒரு இன்னொரு கலைஞர் அவர். அது அவருடைய பொட்டன்ஷியல் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியுமா தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னா எனக்கு தெரியல. ஓகே. அவரோட பொட்டன்ஷியல் தெரியும் உங்களுக்கு. தெரிகிறப்போ இந்த வார் இந்த 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 ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இந்த 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 பொலிட்டிக்கல் வார் வந்து எனக்கு சரியாக தான் இருக்கும். மாற்றி மாற்றி நல்லது செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், அது நெகட்டிவாக எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். நான் எப்படி பார்க்கறேன்னா 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நான் பார்க்குறேன். ப்ரோ ஆக்சுவலி இந்த தோப்புக்கு வந்தோடனே ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்துச்சு எனக்கு. என்ன ஃபீல் இருந்துச்சு? என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, சுற்றி இவ்வளோ மரம் இருக்குது, உள்ள வந்து மயில் இருக்குன்றாங்க, பாம்பு இருக்குன்றாங்க, பம்பு செட் இருக்குன்றாங்க. அந்த ஃபீலே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் அடிக்கடி வருவீங்களா? ரிலாக்ஸ் ஆகுங்க? அடிக்கடி. இது ஒரு தோப்பு இல்லை, இது நம்ம அண்ணனோட தோப்பு, மாந்தோப்பு. இது நம்ம சங்கரன் நம்ம தாத்தாச்சாரியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பெரிய ஃபேமஸான கடை. மாம்பழம் ரொம்ப ஆர்கானிக்காக நேச்சுரலாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் கிடைக்கிற மாம்பழம். திருச்சியில ஸ்ரீரங்கத்து மாம்பழமும் கொஞ்சம் ஃபேமஸ். ஓகேவா? இங்கே காவேரி ஆற்று தண்ணியில் வளர்ற மாமரம், வளர்ந்த மரம். இங்கேதான் காவேரி ஆறு. இது ஒரு ருசி இருக்கும், இது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ மெட்ராஸ்லேருந்து நிறைய பேர் வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாம்பழம் கேட்பாங்க. நானும் காரில் போகிறப்பெல்லாம் பின்னாடி அடிக்கிட்டு பாக்ஸாக கொண்டு போய் கொடுப்போம். எனக்கு என்னென்னா ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு வந்து வாரம் இந்த மாதிரி ஒரு தோப்பு, இந்த மாதிரி நிறைய தோப்பு இருக்குது. தென்னந்தோப்பு இருக்குது, வயல் இருக்குது. பம்பு செட்டில் போய் சனிக்கிழமை ஆனால் போய் அங்கே ஒருத்தர் வர சொல்லி மசாஜ் பண்ணிட்டு அப்படியே பம்பு செட்டில் குளிச்சுட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். இது வந்து திருச்சி எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் வந்து இன்னைக்கு என்னென்னா ஏதாவது வேலையாக இருந்தால் வரமாட்டேன். மற்றபடி ஃப்ரீயாக இருக்க எல்லா டைமும் கண்டிப்பா. ஆனா இந்த ஒரு அழகான சினிமா பயணம், சுத்தி இத்தனை நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அந்த ப்ரூஸ்லிக்கு அப்புறம் ஒரு கேப் நீங்க எடுத்தீங்கல்ல, ஆக்சுவலா இந்த படத்தோட ரிசல்ட் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு தெரிஞ்சு? அப்போ அது தெரியல. ஆனா வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுதான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். நான் எப்பயுமே என்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேன். அதை கண்டுபிடிக்கிற ஒரே ஆள் என் ஒய்ஃபு தான். அவளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அதையுமே வெளிப்படையாக காமிக்க மாட்டேன். அவன் என் மூஞ்சை வச்சு கண்டுபிடிச்சா என்ன பிரச்சனை. ஒவ்வொரு செயினா, ஒவ்வொரு நகையாக கழட்டி ஒவ்வொரு டைம்லேயுமே அவள் வந்து நிறைய எனக்காக கொடுத்துருக்கான். அது வந்து அதான் அம்மாவுக்கு தெரியாமல், அவங்க அம்மாவுக்கு தெரியாமல். சரி, அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கும் தெரியும்ல, அவங்க ஃபேமிலியிலையும் தெரியும், நம்ம ஃபேமிலியும் தெரியும்ல. இப்போ நம்ம ஃபேமிலியாவது சரி பையனுக்காக கொடுக்குறோம், அவங்க ஃபேமிலியும் அதை எடுத்துக்கிட்டு. பட் அவங்களும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை என்னை கேட்டதே கிடையாது. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க. இது வரைக்கும் என்னை ஒரு வார்த்தை யாருமே வந்து எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க சொந்தக்காரங்களும் யாருமே வந்து ஒரு வார்த்தை ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு இது வரைக்கும் லைஃப்பில் என்னை யாருமே கேட்டதே கிடையாது. அது எல்லாருமே என்னை வந்து டேரக்டர் நான் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு வரேன், வந்தால் ஒருத்தர் ரீகன் ஒருத்தன் அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறான், நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் அப்படின்னு. இன்னும் அசிஸ்டண்டாக சேரணும் மட்டும் நான் ஒரு அட்டர் ஃப்ளாப் கொடுத்துருக்கேன், எங்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக சேரணுங்க. இல்லை எனக்கு படம் பிடிச்சது, நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும். இப்படி எல்லாருமே நம்மளை நிறைய பேர், விக்கியில் ஆரம்பிச்சு ஜேபின்னு ஒருத்தர், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவான்னு ஒருத்தன், வினோத்னு ஒருத்தன், பிரசாந்த்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் என் கூடயே இருந்தான். என் கூடயே இருந்து, அவன் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறான், பட் என் கூடயே இருந்து ரொம்ப வருஷம் என்னோடய வெற்றிக்கு நிறைய பயங்கரமாக பாடுபட்டது, உழைச்சது எல்லாமே அவனுங்க எல்லாருமே தான். வெளியே போனாலும், வேறு இடத்துக்கு போனாலும், வேறு விஷயங்கள் பண்ணாலும், நான் எப்பயுமே ஏதாவது ஒரு வெற்றி, ஏதாவது ஒரு முக்கியமான தருணங்கள் எல்லாத்தையுமே அவன் நினச்சிட்டு தான் இருப்பேன். கூப்பிட்டா வந்துடுவானுங்க. அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. பட் என்னென்னா எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லாரோடையும் வேலை செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. அதுக்கான முயற்சிகளில் தான் அப்படியே ஒவ்வொருத்தரா டைரக்டர் ஆகிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆனா உங்க வைஃப் பத்தி சொன்னீங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க, எனக்காக எல்லாமே வந்துட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த காதல் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் டியூஷன் படிக்கிறப்போ டியூஷன் காதல் +1 +2 ஆரம்பிச்ச காதல் அது. ஆமாம், +1 +2 ஆரம்பிச்ச காதல். அங்கே தான் வந்து அப்போ காதல்னு தெரியாது, ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஃபீல்டில் இருந்தது. அந்த டைமில் நான் யார், நான் என்ன ஆக போகிறேன், என்னோடய வருமானம் என்ன வரப்போகுது, நம்ம எப்படி வாழ போகிறோம்
அப்படின்னு எந்த விதமான பயமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி வந்தாலோ இப்போவும் அப்படியே தான் இருக்கா. டு பி ஃப்ராங்க், அவளுக்கு சினிமா பிடிக்காது. அவளுக்கு சினிமா எடுக்கிறதும் பிடிக்கல. எனக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகேவா? அவளுக்கு வந்து சினிமா 100% பிடிக்கல. அவளுக்கு என்னென்னா காலையிலேருந்து சாயந்தரம் அவளோட பெரிய ஆசை என்னென்னா சீக்கிரம் படம் எடுத்து முடியும், ஒரு மளிகை கடை வச்சுக்கலாம். அந்த மளிகை கடையில் மேலே வீடு கீழே கடையாக இருக்கணும். இது ஒரு மீமாவே ஆக்சுவலி வந்திருக்கு ப்ரோ. மேலே வீடு கீழே ஒரு மளிகை கடை, இவ்வளோதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. உண்மை அதுதான். கண்டிப்பா. ஸோ மேலே வீடு கீழே வந்து மளிகை கடை. டீ காஃபிலேருந்து அவள் தான் போட்டு தரணும். டிஃபன் அங்கே தான் சாப்பிடணும், லஞ்ச் அங்கே தான் சாப்பிடணும். சாயந்தரம் 7 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடணும். காலைல 10 மணிக்கு கடை திறக்கணுமா, 12 மணி வரைக்கும் கடையாம். லஞ்ச் பிரேக்கு ஒரு 4 hours. ஈவினிங் ஒரு 5 o'clock வந்துட்டு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் கடையை பூட்டிட்டு நம்ம தூங்கிடணும். இதுதான் அவளுடைய அதிகபட்ச ஆசை. ஐயோ, ரொம்ப கியூட்டா இருக்குது கேட்கும்போதே. இதனால் அவளுக்கு வந்து படம் எடுக்க போறேன்னாலே கோவமா வரும், ஷூட்டிங் போகணுன்னா கோவமா வரும், எல்லாமே கோவமாக இருக்கும் அவளுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அவளுக்கு எனக்கு இது மேலே எவ்வளோ பெரிய பேஷன் இருக்குங்கிறது அவளுக்கு புரியுதுங்கிறனால அவள் வந்து ஓகே அதுவும் இப்போ நடிக்கிறேங்கிறதுலாம் சுத்தமாக அவளுக்கு 1% கூட பிடிக்கல. அவள் நடிக்கிறதுலாம் அவளுக்கு 1% கூட பிடிக்கல. எனக்கு தெரியும். அவளுக்கு என்னென்னா நம்ம எங்கே இருக்கோம் யார் இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கணும். எங்கே போனாலும் நம்மளை பார்க்குறாங்க, உன்னைய பார்க்குறாங்க, அது வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல். போக போக பழகிடும். சில இடங்கள்ல வந்து அது பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது. எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியாகவும் ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து நான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல வந்து அவள் ரொம்ப பயங்கர கான்சியஸாகவே இதுவாக இருக்கா. அது வந்து அவள் நினைக்கிறது என்னால் பண்ண முடியாது, நான் நினைக்கிறது அவளால் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் தாண்டி உனக்காக நான் எனக்காக நீங்கிற மாதிரியே தான் அந்த லவ். கண்டிப்பா. 2 பேரும் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்களா லவ் மேரேஜ்? அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சில் தான். அதான் நான் எங்கள் அண்ணன் வச்சு எங்கள் மாமா வச்சு பேசினேன். அப்புறம் அவங்க வீட்டில் அப்படியே அதே மாதிரி பேசி அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் அரேஞ்சு மேரேஜ் தான் சொல்லி அப்படி பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு. நீங்க ரொம்ப வந்துட்டு எல்லாரையும் நம்புற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். பட் சில இடங்கள்ல வந்துட்டு சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவங்களை கூட வச்சிருக்க கூடாதோ, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஜோன் அப்படியே நினைச்சதே கிடையாதுமா. என்னன்னா நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் என்ன நினைப்பேன்னா பாவம் அவன் அப்படின்னு நினைப்பேன். ஆனா நடந்திருக்கு நிறைய. நடக்காம எப்படி இருக்கும்? நடக்காம எப்படி இருக்கும்? நீங்க இந்த உலகத்தை எல்லா மனிதர்களையும் நீங்க சந்திச்சு தானே ஆகணும். ஆனா அந்த சுச்சுவேஷன் அவன் பாவம் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நினைப்பேன். நீ இப்படி இங்க இருந்து போயிட்டு திரும்ப வந்து நிறைய கூட வருத்தம் இருக்காதா? ஏன் நம்மள ஏமாத்திட்டாங்க? எனக்கு அந்த 4 வருஷம் எனக்கு லைஃப் லெசன் நிறைய ஊரா. எங்க அப்பா அடிக்கடி ஒன்று வேண்டுவார், கடவுளை என்ன மட்டும் காப்பாத்துப்பா அப்படின்னு வேண்டுவார். நான் பார்ப்பேன் என்னைய மட்டும் காப்பாத்துங்கிறாரு. இப்போ நாங்களாம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா, என்னைய காப்பாத்தினா போதும், நான் உங்க எல்லாத்தையும் காப்பாத்திடுங்க ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அது அந்த வார்த்தையில இருக்கு. இப்போ வாரண்ட் அப்படின்றது விலங்கோட வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எந்த ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆகுது, இல்ல மக்கள் வந்து எங்க நாங்க மிஸ் பண்றதை கனெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அந்த கனெக்ட் ரொம்ப சிம்பிள்மா. விலங்கு வேர்ல்டுன்னு போறது போலீஸ்காரங்களோட உலகம், அவ்வளவுதான். இந்த கிரைம், இந்த போலீஸ், அவங்களோட மனநிலை, அவங்களோட குடும்பம், இந்த விலங்குங்கிறது அவங்களுக்கான உலகம். ஒரு கைதிக்கும் போலீஸ்க்குமான இமோஷனு, ஒரு கைதிக்கும் அவங்க குடும்பத்துக்குமான இமோஷன், ஒரு போலீஸ்க்கும் அவங்க குடும்பத்துக்கான இமோஷன். அந்த கேட்டகரியில தான் வாரண்ட் வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு. அவங்க கதாபாத்திரத்தோட எங்கேயோ ஒரு கனெக்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு தேடல் வந்து இருக்கு. நாங்க விலங்கு 2க்கு ஒரு ப்ரோமோ பண்ணுவோம். அந்த ப்ரோமோல இது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓகேவா? எல்லாமே இருக்கு. நீங்க அதுதான் வேர்ல்டு கனெக்ட்னா அந்த வேர்ல்டு கனெக்ஷனும் இருக்கு. புரியுது. ஆனா நான் வேர்ல்டா பாக்குறது விலங்குங்கிறது வந்து ஒரு போலீஸ்காரனோட உலகம். அவனுக்குள்ளார ஒரு மாசமா இருக்கிற பொண்டாட்டியை வீட்டில் வச்சுட்டு ஒரு அக்யூஸ் தேடி போவான். அவனுக்கு ஒரு அப்பா அம்மா பேசாமல் இருப்பாங்க. அவன் ஒரு கைதியை வந்து அவனோட மனிதாபிமானமாக அவன் பொண்ணை பற்றி கவலைப்படுவான். அவன் பொண்ணுக்கு பர்த்டே கேக் வாங்கி கொண்டு போவான். இவனை பிடிச்ச கேஸுக்கு கொடுக்குற ரிவார்டு காசை எடுத்து அவன் பொண்ணுக்கே பர்த்டே கேக் வாங்கிட்டு போவான். அவனை இவன் ஏமாத்தணும்னு தெரிஞ்சே அவன் ஏமாறுவான். ஸோ அந்த உலகம் இருக்குல்ல, இவனுக்கும் தெரியும் அவன் ஏமாறுறான். ஆனாலும் இவன் ஏமாற்றி அவனை கொண்டு போய் அவன் என்ன நினைக்கிறான், போலீஸ்காரனா கெட்டவன் நினைக்கல, இந்த போலீஸ்காரன் நல்லவன் முடிவு பண்ணுறான். என் பொண்ணு அவங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணுறான். அப்போ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறான். அவன் பொண்ணை அவன் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இந்த உலகம் தான் வாரண்ட். ஆனா லிங்கமோட அந்த ரியல் லிங்கம் நீங்க பாத்திருக்கீங்களா? லிங்கத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு 96 இறந்து போயிட்டாரு. இல்ல கதை படி அதெல்லாம் சொல்றேன். அவங்க வீடு, அவர் எங்க இருந்தாரு, அவங்கள சுத்தியான மனிதர்கள், அவங்கள பார்த்த மனிதர்கள், அவர்கிட்ட பேச மனிதர்கள், அவங்களோட நேரடியாக சண்டை போட்ட மனிதர்கள்,
அப்படி எல்லாரையும் பார்த்தோம். ஓகே. அப்படி ஒரு தூக்கு தண்டனை கைதிகள் 3 பேர் இருக்காங்க. நீங்கள் நிறையா படிச்சுன்னா தூக்கு செல்வம்னு சொல்லுவாங்க. அவர் திருச்சி ஜெயிலில் தான் இருக்குது. அவரு பரோலில் வந்தப்போ லக்ஷ்மிக்கு மெயில் அனுப்பிச்சு நாங்கள்லாம் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நைட்டு 2 மணிக்கு அவர் வீட்டில் போய் உட்காந்து பார்த்து காலைல வரைக்கும் அவர்கிட்ட பேசிட்டு அது மூலியமாக அவங்களுக்கு பரோலுக்கு வந்து டியூட்டிக்கு வந்த போலீஸ் நிறைய பேர் எனக்கு பழக்கமாகி அவரில் காலையில் இன்னைக்கு காலைல ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், லிங்கம் பார்த்தேன், நீங்கள் வந்து இது இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு அந்த கதை தெரியும். ஓகே. ஸோ ஒருத்தர் மூலியமாக கனெக்ட் பண்ணி பார்க்குறது வரது தான். ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, நிறைய கேங்ஸ்டர் கதைகளில் போலீஸை வந்து வில்லனா காட்டுறது அது அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் நிதர்சனமா நடக்குது. ரெண்டுமே முரண் தானே. போலீஸை பயமுறுத்துறது, போலீஸுக்கு இடத்துல இருக்கிறது இந்த கேங்ஸ்டர்ஸ். இந்த கேங்ஸ்டர்ஸை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? 100% போலீஸால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க 2 பேரும் அதை எப்படி ஒன்று சேர்க்க முடியாது? ஒன்று சேர்க்கவே முடியாது. பட் ப்ளே நிறையா இருக்கும். நீங்கள் வந்து நான் போய் ஒரு போலீஸ் ஒரு திருடனை பிடிச்சி ஒன்று பண்ணுறதுக்கும் அவங்களுக்குலாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து ரொம்ப சாதாரணம். அது ரொம்ப பேச முடியாது பொலிட்டிக்கலாக. பட் அதை நான் ஒரு சினிமாக்களில் ரொம்ப மறைமுகமாக சொல்லணும்னு நினச்சிருக்கேன், எழுதியிருக்கேன் நிறையா. ஓகே. அடுத்தடுத்த சீரீஸில் பார்ப்பீங்க. ஓகே. ஆனால் நீங்கள் இதுவரை பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே வாரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை விலங்காக இருக்கட்டும், உங்களையே வந்துட்டு ரொம்ப சேலஞ்ச் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் காட்சி நான் என்ன சொல்லுவீங்க? இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, காட்டலாமா, நான் பண்ணலாமான்னு ஒரு தயக்கம். எல்லாமே அப்படிதான் இருக்கு. விலங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ்க்கு ஃபாரான படமாக மட்டுமா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா பொலிட்டிக்கலாக நம்ம வந்து அதை மட்டுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு இந்த வாரண்ட் எடுக்கிறப்போ போலீஸ் எல்லாம் விலங்கு எடுத்துக்கிறப்போ எல்லா போலீஸும் எனக்கு சப்போர்ட் இருக்கு. எங்கே போனாலும் நமக்கு பயங்கரமான மரியாதை விலங்கோடது. பட் அவங்க நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாதிரியான ஆட்கள் தானே அங்கே வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு பெருசாக கிடைச்சதே வந்து விலங்கு பண்ணுறப்போ தான். அடுத்து வாரண்ட் பண்ணுறப்போ போலீஸ்க்கே உட்காந்து அட்வைஸ் சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கே. பட் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இது சரின்னா அது சரி, இது தப்புனா அது தப்பு தான். அது சரியாக தப்பாக இருந்தாலும் அப்பா செஞ்சாலும் சரி, அண்ணன் செஞ்சாலும் சரி, அது தப்புனா தப்பு தான் சொல்லி தானே ஆகணும். அதோட பொறுப்பு தானே இருக்குது ஒரு க்ரியேட்டிவ் இதுக்குள்ளார அப்படின்றனால அதை நான் தைரியமாக பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர், நிறைய எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அண்ணனுங்க எல்லாருமே வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சது, வெளியே சொல்ல முடியாட்டினாலும் நல்லா இருந்தது, உண்மைதான், கரெக்டு தான், நீங்கள் சொன்னது சரிதான், எங்களுக்கு மட்டும் அந்த அதிகாரம், நாங்கள் மட்டும் அதை செய்யலை, பட் நாங்கள் நோ சொல்கிறதுக்கும் முடியும் தான், ஆனால் நாங்கள் அதையே நாங்கள் சொல்லலை, அது கரெக்டு தான், நாங்கள் நினச்சோம்னா எல்லாமே மாறும் தான், கரெக்டு தான், பட் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றதுல தான் அது கரெக்டான அறிவார்ந்த மக்கள் நிறைய பேர் வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய கதைகளை நம்ம தேடி போவான சில கதைகள் வந்துட்டு நம்ம மனசில் நினச்சாலுமே அழிக்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஷாக்கிங்காக ஃபீல் பண்ண வச்ச ஒரு கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரிசர்ச்சில் லிங்கமோட ரிசர்ச்சோ இல்லை வாரண்ட்டோ எனிதிங்? இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த ரவுடிக்குள்ளார இவ்வளவு மனிதத்தன்மை இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த போலீஸுங்களுக்குள்ளார இவ்வளோ மனுஷங்களை பற்றி எனக்கு இவ்வளோ அக்கறை இருக்கா? ஒரு திருடன் நம்ம சொல்லி ஊரே திருடன் சொல்லி நாங்கள் இங்கே ஒரு ஏரியா ராம்ஜி நகர்னு இருக்குது, ஊரே திருடன்ற ஒரு ஏரியா. அந்த ஊரில் இருக்க எல்லா குடும்பத்தில் இருந்த ஆண்களும் வந்து திருட போவாங்க இந்தியா ஃபுல்லாக. ஊரே திருடர்கள் தான் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது சின்ன இருக்குது. அதை பற்றி என்ன ஒரு பெரிய கதை இருக்குன்ட்டு அந்த கதையை நான் பண்ண போகிறேன், படமாக பண்ண போகிறேன். நான் தான் டைரக்ஷன் பண்ண போகிறேன். ஓகே. அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் பயங்கரமான ஒரு பெயினாகவுமே அதில் அவ்வளோ இருந்தது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம பண்ணுறது ஒரு தப்புன்னு. அவங்கள்ட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அதை வந்து நம்ம இயல்பாக வேலைக்கு போகிறவங்கள அந்த மாதிரியான பழக்க வழக்கம். இப்போது நீங்கள் வந்து கடா வெட்டுறப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, ஐயோ போய் வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப பாவம் இல்லையா அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ நாங்கள் அதை எப்படி ரொம்ப கேஷுவலாக பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் அவங்க திருடுறது நம்ம வந்து ஐயோ தப்பு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ அதை ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து அவங்கள போய் இந்த செக்ஷன் படி அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணி அவங்கள தண்டனை கொடுத்து அப்படிலாம் அவங்களை சரி பண்ண முடியாது. அவங்கள நீங்கள் எஜுகேட் பண்ணி தான். ஓகே. அவங்களுக்கு சில மாரல் இருக்குது. அந்த மாரல் வந்து சாதாரணமான வாழ்க்கையில் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து யார் காசையும் அபகரிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கான்ல, அவனை விட நல்ல குவாலிட்டிலாம் அவங்ககிட்ட இருக்குது. பெரிய நல்ல குவாலிட்டி, பெரிய மாரல் இருக்குது அவங்ககிட்ட. அவனை கொஞ்சம் சரி பண்ணால் அவனை மாதிரியும் ஒரு நல்லவன் கிடையவே கிடையாது. அவங்களுடைய ஆரிஜின் திருட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் போய் ஒரு கதை எடுத்து பார்த்தீங்கன்னா
அவங்க தான் நம்மளை வந்து பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஒரு தண்டை திருடுறப்போ அது உனக்கு தப்பாக தெரியல, இப்போ அது ஏன் தப்பாக தெரியுது. அவன் திருடனாக இருக்கிறதுக்கு அவன் மட்டும் காரணம் கிடையாது, நம்ம சுற்றி இருக்க சொசைட்டி எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுது, பக்கத்தில் இருக்க மனிதர்கள் எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ நான் எப்பவுமே இந்த புக்கு படிக்கிற மாதிரி தான் இதுவும். நான் வந்து புக்கு படிக்கிறதுலேயும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பேசுகிறப்பயுமே நிறைய தெரிஞ்சுக்கிறேங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு என் அறிவுக்கு என்னால் இதுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ, எது சரி தப்புன்னு, அது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், நான் வந்து ரொம்ப நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன். பட் நான் சந்திச்சு நான் பேசினேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ லிங்கம்ல நம்ம எடுத்துக்கிட்டா விமல் சாரோட கேமியோ வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இந்த வேர்ல்டுக்குள்ள இது வந்துரும் அப்படின்றதுனால அவரை கொண்டு வந்தீங்க? ஆமாம், சீசன் 2ல. ஏன்னா லிங்கம்ங்கிறது ஒரு சாதாரண கதை கிடையாது, லிங்கம்ங்கிறது ஒரு பெரிய கதை. நீங்கள் லிங்கம் வச்சு 5 சீசன் எடுக்கலாம், அவ்வளோ கதை இருக்குது. அப்பா, ஓகேவா? அதில் ஒரு கேரக்டர் வந்து விமலனோட கேரக்டர். ஸோ இந்த கதைக்குள்ளார நிறைய கனெக்ட் இருக்குது. நீங்கள் சீசன் 2ல இவங்க எல்லாருமே பெருசாக வருவாங்க. ஓகே, சோ ஒரு லீடா அவர் எடுத்துக்கலாம், அடுத்த ஒரு சீசனுக்கான ஒரு லீடா விமல் அவர் எடுத்துக்கலாம். இல்ல அவர் மட்டும் இல்ல, நிறைய கேரக்டர் லீட் இருக்கு அதுல. ஓகே, எப்படி தொடர்ந்து ஹீரோவாக பார்க்கலாமா, இல்ல ஹீரோ அண்ட் டைரக்டர் நீங்க இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால, வாரண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால ஹீரோவும் பார்க்கலாம், டைரக்டரும் பார்க்கலாம். சூப்பர். என்ன அடுத்து ஹீரோவா என்ன இருக்குது? இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த படம் நான் பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு படம் பண்ணணும், ஓகே, டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணணும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா விலங்குக்கு அப்புறம் பேஷன் ஸ்டுடியோஸ்ல அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே ஃபீச்சர் ஃபிலிம். ஆமா, டான் பிக்சர்ஸ்ல விலங்கு மாமன் ரிலீஸ்க்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இது ரெண்டுமே பெரிய கமிட்மெண்ட். ஸோ அதை விட்டுட்டு நம்ம போய் வாரண்ட் பண்ணோம், லிங்கம் பண்ணோம், இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் விட மாட்டாங்க, அதனால 2 பேருக்கும் ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பா 2 படத்தோட வேலையும் போயிட்டு இருக்கு, பேரலா அதை ஸ்டார்ட். Book your next holiday at Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.